நம்ம மல்லி இவ்ளோ ஆக்ரோஷமா மாறுவாங்க அப்படின்னு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மல்லி யாருக்காகவும் விஜயோட வாழ்க்கை கெட்டு போறத விட்டு குடுக்கவே மாட்டாங்க. என்னதான் தன்னோட உயிருக்கே பிரச்சனை வர மாரி இருந்தாலுமே கூட, மல்லி இருந்துட்டு விஜய எப்படி காப்பாத்துறது? அப்படின்ற ஒரு வழிய மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மல்லி இப்போ பயங்கர ஆக்ரோஷத்தோட இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்றத வெளிய கொண்டு வந்தே ஆகணும். இல்ல அப்படின்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சூழல்ல மல்லி அடுத்ததா ஜெயிலுக்கு போறதுக்கு இப்படி தயாராகுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ நம்ம ரேணுகாவுக்கு வேற பிளட் குரூப், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுடருக்கு வேற பிளட் குரூப். இவங்க எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணா இங்க மாறி இருக்கலாம். ஆனா பிளட் குரூப் மாறுமா? அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே இப்போ மல்லி யாருன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சுடருக்கு இப்போ உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவளோட உடல்ல பிளட் வந்து செலுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் உருவாக போகுது. அந்த ஒரு டைம்ல இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பிளட் குரூப் வேற. ஆனா இந்த சுடருக்கு இருக்கக்கூடிய பிளட் குரூப் வேற. ஏன்னா எப்படி இருந்தாலும் செக் பண்ணி தான் அங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிளட் குரூப் வந்து சேஞ்ச்ல இருக்கு. அதாவது உண்மையான பிளட் குரூப் அது கிடையாது அப்படின்ற விஷயம் வெளிய வந்தாலே போதும். ஈஸியா இந்த சுடர பத்தின ரகசியங்கள் வெளிய வந்துரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்கள், அப்படிப்பட்டது தான் வந்து இங்க நடக்க போகுது. அதே மாதிரி மல்லி இந்த ஒரு விஷயத்த சும்மா விட போறது கிடையாது. மல்லிய பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய அடையணுன்றதுக்காகவோ, விஜயோட சொத்துக்காகவோ மல்லி இது எதையுமே பண்ணல. மல்லி இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்ம விஜய், வெண்பா இவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்களோட சந்தோஷத்துக்காக தான். ஏன்னா மல்லி உண்மையிலேயே நேசிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால வெண்பாவ நல்லபடியா பார்த்துக்குவாங்க. அந்த ஒரு காரணத்தினாலயும் தான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம மல்லி இருந்துட்டு பயங்கர ஆக்ரோஷத்தோட கல்யாணத்த தடுத்து நிறுத்தி, உண்மைய சொல்லல அப்டின்னா, நான் இங்கேயே கொன்னுடுவேன் அப்டின்ற மாரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த சுடர் இருந்துட்டு முதல்ல ஏதோ பயப்படுற மாரி நடிச்சா. அதுக்கப்புறம் உண்மையில இப்டி சிக்குவா அப்டின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்டி என்ன ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ இந்த சுடர் இருந்துட்டு, அப்பா இங்க பாருங்க, இவ வந்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்காக நான் தான் சுடர்ன்னு சொல்லிட்டு, இவ வந்து என்ன ப்ளேம் பண்ண பார்க்குறா. நான் வந்து உண்மையிலேயே உங்க பொண்ணு தான்ப்பா. நான் செத்தாலும் கூட பரவால்ல. கண்டிப்பா அதாவது ஏற்கனவே நான் எங்கேயோ இருந்தேன். என்ன இங்க கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி இப்போ என் குடும்பம் எல்லாமே இருக்கு. ஆனா மல்லி என்ன பிரிக்கிறதுக்கு பார்க்குறா அப்டின்ற மாரி வந்து சொல்லி, சுடர் இருந்துட்டு அவளோட நாடகத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுர்றா. ஆனா மல்லி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு சுடர், நீ உண்மையா சொல்லு. நீ இதே மாரி பொய் சொல்லிட்டு இருந்த அப்டின்னா, கண்டிப்பா நான் செம்ம கோவத்துல இருக்கேன். உன்ன கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட தயாரா இருப்பேன். விஜய், வெண்பா 2 பேரோட சந்தோஷத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். உன்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு கூட போவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லி அவ்ளோ ஆக்ரோஷத்தோட இருந்துட்டு இருக்காங்க. மேலும் மேலும் பொய் சொன்னதுனால கடைசியில அங்கேயே நம்ம மல்லி இருந்துட்டு அந்த அ குத்து விளக்க எடுத்து இந்த சுடரோட வயித்திலேயே குத்த ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்ளோ ஆத்திரம், அவ்ளோ கோவம். இங்க இந்த சுடர குத்துனா கடைசியில இந்த சுடர் பொழச்சுக்குவா. ஆனா அதே சமயத்துல இவ யாரு, என்ன, ஏது அப்படின்ற உண்மை எல்லாமே தெரிய வந்துரும். அதே மாதிரி விஜய்க்கு, வெண்பாவுக்கு, அதே மாதிரி கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருக்குமே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்லன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலே போதும். அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாரி சொல்லி தான் மல்லி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சம்பவத்த சிறப்பா நிறைவேத்துறது மட்டும் இல்லாம, இப்போ மல்லி பயங்கர கோவத்தோட இந்த சுடர அட்டாக் பண்ணிட்டு, அப்படியே ஒரு பயங்கரமான போஸ்ல நிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அப்படியே பிளட்லாம் வந்து தெறிக்குது. நம்ம மல்லியோட முகம்லாம் பிளட்டாவே இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு ட்விஸ்ட் நடந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். ஒரு வேளை இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சுடர் இருந்துட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்கா. ஐயையோ! என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏன்னா அவ இங்கேயே செட்டில் ஆகணும் இல்லையா? அதுக்காக அவ என்ன வழியோ அததான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல மல்லி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி நெனச்ச மாதிரி இப்போ எல்லா உண்மைகளும் வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. அதே மாரி இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா பிளட் டெஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனா அப்பவும் வந்து அதுல உண்மையிலேயே இவ வந்து கதிரேசனோட பொண்ணு தான் அப்படின்ற மாரி வந்ததுனால, உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல.
அந்த அளவுக்கு இவங்க நெனச்சது கொஞ்சம் கேவலமா தான் நடந்துச்சு. ஏன்னா, அவ்ளோ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போயி, அதுக்கு ஒரு 15,000 20,000 செலவு பண்ணி, ஆனா கடைசியில சுடருக்கு சாதகமா எல்லாமே அமைஞ்சுச்சு. ஆனா, நம்ம மல்லி வந்து இது எல்லாத்தையுமே கூட மன்னிச்சுருவாங்க. ஆனா, சுடர் இருந்துட்டு ஓப்பன் சேலஞ்ச் விட்டாங்க பார்த்தீங்களா? அதுல தான் மல்லி செம்ம கோவப்பட்டாங்க. இல்லன்னாச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவளோட சுயரூபத்த அப்புறம் வெளிய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வந்து பொறுமையா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா, இவ்ளோ அதிரடியான ஆக்ஷன எடுத்ததுக்கு காரணமே அதுதான். அடுத்ததா இந்த சுடர வந்து இங்க நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அதாவது அவளோட சுயரூபத்த முதல்ல வெளிய கொண்டு வரணும். அவளோட சுயரூபம் வெளிய வந்து, அவ யாரு, என்ன, ஏது அப்படின்றது தெரிஞ்சு, சரி ஓகே ரேணுகா மாதிரியே இருக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரா? சரி பண்ணிக்கிட்டோம். ஆனா உண்மை என்ன அப்படின்றது வெளிய வரணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மல்லி அவ்ளோ பாடுபட்டாங்க. இப்போ உண்மையும் வெளிய வந்துருச்சு. அதே மாரி கதிரேசன், நிஷால்லாம் வந்து பயங்கரமா கதறி அழுறாங்க. நான் உன்ன என்னோட பொண்ணா தாம்மா பார்த்தேன். ஆனா நீ ரேணுகாவ வந்து இங்கிருந்து தொரத்த பார்க்குற. என் பொண்ண வந்து விரட்ட பார்க்குற அப்படின்றதுக்காக தான் உன் மேல நான் கோவப்பட்டேன். ஆனா எவ்ளோ பெரிய விஷயம் செஞ்சுட்டு, எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் இல்லாம நீ உண்மையிலேயே கிரேட் மல்லி. எங்கள மன்னிச்சிரு அப்படின்ற மாரி சொல்லி, அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சுடர் வந்து இப்போ அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அதே மாரி நம்ம மல்லி இப்படி மாஸ் காட்டுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.